வணக்கம். இப்பொழுது இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலங்கையை கடைசியாக ஆட்சி செய்த இலங்கை மன்னன், கண்டி ராச்சியத்தின் மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் சிம்மாசனம் ஆகும். இச்சிம்மாசனம் பல காலங்களாக சில நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த மன்னர்களால் பயன்படுத்தப்பட்டு இறுதியாக கண்டி ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் மன்னனால் பயன்படுத்தப்பட்டது. இது 1693 ஆண்டில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஆட்சி செய்த தோமஸ் ஹன்றி எனப்படுகின்ற ஒல்லாந்த ஆளுநர் ஒருவரால் அக்காலகட்டத்தில் கண்டி மன்னராக இருந்த 2ஆம் விமலதர்மசூரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இப்பாசனம் அதன் பின்னாக அவர் வாரிசுகளாக வந்த 6 மன்னர்களால் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டது. இறுதியில் ஆட்சி செய்த கண்டியை இறுதி வரை, அதாவது போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகிய ஆட்சி காலங்களின் போது சுதேச மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு இறுதியில் கண்டிய ராச்சியத்தை ஆட்சி செய்தது ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் என்பதை கருத்தில் கொள்ளவும். ஆட்சி செய்யும் காலங்களிலும் கண்டியை தனித்துவமாக ஆட்சி செய்த ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. 1815 ஆண்டு கண்டியை பிரித்தானியர் கைப்பற்றிய பின் இச்சிம்மாசனம் உட்பட பல அரச உடைமைகள் இங்கிலாந்துக்கு ஏற்றிச் செல்லப்பட்டன. ஆயினும் 1936 ஆண்டு இது இலங்கைக்கே உரித்தான உடைமை என்பதை கருத்தில் கொண்டு அப்பொழுது இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சியில் இருந்தவர்களிடம் இவை மீள கையளிக்கப்பட்டது. இப்பொழுதும் இதனை இலங்கை நூதன சாலையில் பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னனின் மனைவியின் மேலாடை கூடி முன்பு காட்சிப்படுத்தப்பட்டது. அது மிக பழுதடைந்த நிலையில் தற்பொழுது அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மேற்சட்டை பகுதியில் இரத்தக்கரைகள், அதாவது அந்த மன்னரின் மனைவியின் காதத்தோடுகளை பலோத்காரமாக அறுத்தபோதும் இழுத்தபோதும் ஏற்பட்ட இரத்தக்கரைகளும் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தகவலாக தருகின்றேன். நன்றி.